வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு நம்பிக்கையுடன் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்காக இந்த பங்குனி மாதத்திற்கான பதிவை அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கான கிரகநிலை பலன்கள், குடும்பம், நிதிநிலை, மாணவர்களுக்கான பலன்கள், பெண்களுக்கான பலன்கள், ஆரோக்கியம், வழிபாடுன்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல கிரகநிலைன்னு பார்த்தா 3 கும்பத்தில் சனி பகவான், 4 மிதுனத்தில் ராகு பகவான், சுக்கிரன், புதன், சூரிய பகவான் என 4 கிரக கூட்டணி. 6 ரிஷபத்தில் குரு பகவான், 7 மிதுனத்தில் செவ்வாய் பகவான், 10 கன்னியில் கேதுவுடன் சந்திர பகவான் என இந்த கிரகநிலைகள் பங்குனி மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. இந்த கிரகநிலை 2 மற்றும் 4 கிரக கூட்டணி பங்குனி மாதத்தில் போராடும் நட்சத்திரத்தை போராட்டத்தை குறைக்குமா, போராட்டத்தை அதிகப்படுத்துமா, என்னதாங்க செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னா, தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா இருந்தாலுமே குடும்பம் ஆரோக்கியத்தை ஓரளவு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இந்த மாதம் நிதிநிலையும் சரி பிஸ்னஸுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் புதன் பகவான் மீனத்திலும் உள்ள இந்த நேரம் அல்லது இந்த மாதம் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு சொல்லி படிக்கவோ வேலை வேண்டியோ உங்கள் திறமைக்கேற்ற அல்லது உங்கள் ஆசைக்கேற்ற வேலைக்கு போகலாம், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உருவாகும். அதற்கான ஹெல்ப்பும் நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு கிடைக்குங்க. 3 இருக்கக்கூடிய சனி பகவான் கவர்மெண்ட் சைடில் நீங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்களா, டேக்ஸு, இன்சூரன்ஸு, வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பாட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபைன் கட்ட தேவையில்லை. ஸோ அதனால் அரசாங்கம் சார்ந்து நீங்கள் ஏதாவது வேலை பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னா அது இந்த மாதம் நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான வேலையாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த வேலை, வெளிநாடு சார்ந்த, வெளிமாநிலம் சார்ந்த படிப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 3ஆம் வாரத்துக்குள்ளே நீங்கள் இதை ட்ரை பண்ணி செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆவது வாரத்தில் 8க்கு மாறக்கூடிய செவ்வாய் பகவானால் அந்த வாய்ப்பு தவறி போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை நம்பி பணம் கொடுக்குறீங்க அல்லது சப்போர்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க மூலமாக பெரிய நம்பிக்கை துரோகம்ங்கிறது மீண்டும் உருவாகும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும். அதனால் இது கேர்ஃபுல்லாக அந்த 3ஆம் வாரத்துக்குள்ள இந்த மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உறுதி பண்ணிக்கங்க. இதில் வேலை வியாபாரம் சார்ந்து உங்கள் பிளானை செஞ்சு சக்ஸஸ் பண்ணுற வரைக்குமே ஃபேமிலியை தாண்டி யாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ண வேணாம். நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே பொறாமை தான் அதிகமாகும். பொறாமை அதிகமாகி போயிடும், அந்த வேலை நடக்காது. அப்படின்னாலும் மோஸ்ட்லி ஷேர் பண்ணாதீங்க. 4 உள்ள கிரக கூட்டணி நல்லா இருந்தாலுமே கூட இருக்கக்கூடிய ராகு பகவான் மந்தத்தை உருவாக்கினாலுமே கடந்த காலத்தில் இருந்த டென்ஷன், பயம், விரக்தி ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே உங்களுடைய சுயஜாதகம் இன்னுமே பெட்டராக இருந்துச்சுன்னா இன்னுமே சிறப்புங்க. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் 4 இருக்கக்கூடிய சூரிய பகவான் கையில் கொஞ்சம் காசு இருந்தாவே புது ஃபோன் வாங்கலாம், பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி மாற்றலாம், மழை வெயில் காலத்தில் போகிறதுக்கு ஃபேமிலியோடு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சின்னதாக ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கலான்னு சொல்லி ஆசைகளை உருவாக்கி அதன் மூலமாக சுப செலவுகளை உருவாக்குவார். சுப செலவு உண்டு அப்படிங்கிறதுனால செய்யக்கூடிய செலவு நமக்கு தேவைதானா அப்படின்னு ஆராய்ந்து கடந்த காலங்களை நினைத்து கையில் காசுலாம் எவ்வளோ திண்டாடிட்டு இருந்தோம் அதையெல்லாம் யோசித்து நீங்கள் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஓரளவு நிதிநிலை பற்றாக்குறையை நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். நம்ம செய்யக்கூடிய செலவுகளில் மேக்சிமம் சுயநலம் இல்லாமல் இருக்கணும். இது நம்முடைய தேவைக்காக வாங்குகிறோம், இதை மற்றவங்களுடைய மனநிலை புரிஞ்சிக்காமல் ஒரு செலவு பண்ணுறதுங்கிறது ஆகவே ஆகாது. அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு இஷ்ட தெய்வம், குலதெய்வம்னு சொல்லி இந்த மாதம் கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3ஆவது வாரத்தில் குடும்பத்தில் மற்ற உறவினர்கள் வகையில் வந்த கருத்து வேறுபாடு மாறி பிரச்சனைகளுக்கான தெளிவு அப்படிங்கிறது போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கும். புதன் பகவானால் கணவன் மனைவிக்குள் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவு, மன அழுத்தம், மனச்சங்கட்டங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி சமாதானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. குடும்ப ஒற்றுமை, குடும்ப வருமானம், ஏதாவது ஒரு வகையில் வருமான உயர்வுன்னு சொல்லி ஓரளவு நிம்மதியான மாதமாக குடும்பத்தில் இருக்கும். அதுக்கான நிதிநிலை, பொருளாதாரம், தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி இல்லைன்னு எவ்வளவோ பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே இன்கம் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது எப்படி டபுளாக ட்ரிபிளாக பெட்டராக மாற்றுறது அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சு நீங்கள் செலவு பண்ணீங்க. அதே போல் வருமானத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி, புது பிளானு, ஸ்கீமு அப்படின்னு போட்டு வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னாவே இனி வரும் காலங்களுமே இதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப் ஆயிருங்க. இந்த மாதம் போராடும் நட்சத்திர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் சுற்றி உள்ளவர்கள் செய்யும் தவறுகள் உங்களுடைய மனதை பாதிப்படை செய்யும், டென்ஷனாக வைக்கும். அதன் மூலமாக தூக்கமின்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி குடும்ப சுமையை நாம் சமாளிக்கணும், நாமளும் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும், நாமளும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்கள் எண்ணம் ஈடேறும் வகையில்
அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். அதற்கான படிப்பு சின்னதாக சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிப்ளமோ கோர்ஸு ஏதாவது பண்ணி அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாமே வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கங்க. நாளில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தன் குடும்பம், தன் மக்கள், நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுயநலமான ஒரு எண்ணத்தை வந்து அதிகப்படுத்துவார். முடிந்த வரைக்கும் சுக்கிர பகவான் ராகுவோடு உள்ள இந்த காலம் வேலை செய்யும் இடத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளால் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட தவிர்ப்பது மட்டும் இல்லாமல் அதை கடந்து கொஞ்சம் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. உங்கள் நிர்வாகத்திறனில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு சிறப்பாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் அப்படிங்கிறது 100% அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அட்வைஸாக இருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே அது வந்து உங்கள் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உடல் சூடு சம்மந்தமான பிரச்சனைகள், அல்சர், கேஸ்ட்ரிக் போன்ற நலக்குறைகள் உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சின்னதாக உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, தேவையான தண்ணீர் குடிப்பது, முறையான தூக்கம், முறையான ஓய்வு அப்படிங்கிறது சகோதரிகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதம் போராடம் நட்சத்திர மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா 10th + 2 எக்ஸாம் டைம் அப்படிங்கிறனால இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பு நல்லா வந்தாலுமே ஞாபக மறதி, படிப்பில் ஆர்வமின்மை, குழப்பம் மற்றும் பயத்தை வந்து உருவாக்குவாங்க. இந்த காலம் மாணவர்கள் குலதெய்வ வழிபாட்டோடு லட்சுமி கைக்கிறைவர் வழிபாடு அப்படிங்கிறது மனப்பயம், குழப்பம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியான சூழ்நிலையை வந்து உருவாக்குனால இதை நீங்கள் செய்யலாம். அரசியல்வாதி நண்பர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தா புதிய பதவி, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆதரவு, வரவேற்பு, புதிய தொழில் ஒப்பந்தம், மக்கள்கிட்ட, தொண்டர்கள்கிட்ட, ரசிகர்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை பெறுறது, சக நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த பெரிய உதவிகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறதுன்னு இந்த மாதம் சூப்பரான மாதமாக போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க. போராடம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை என்ன பார்த்தா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கமின்மை, மன அமைதியின்மை, மன அழுத்தம், நண்பர்களால் மன அழுத்தம் இதெல்லாம் நடக்கும். வண்டியில் போகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன சோர்வு, தலை சுற்றல், உடல் சார்ந்த பிரச்சனைகள், பித்தம் அதிகமாகிறது, இது மாதிரி நலக்குறைகள் ஆரோக்கியத்தில் உருவாகும். அதனால் கவனமாக இருங்க. இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக போராட நட்சத்திர நண்பர்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை தோறும் மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வழிபாடும், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இன்னும் மேன்மையை அதிகப்படுத்தும்னால இந்த வழிபாடுகளை நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. பரிகாரம்னு பார்த்தா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக அபிஷேக பொருட்கள் மற்றும் பால் வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல பரிகாரம் அந்த மாதம் இருக்கும். அதே போல் ஆதரவற்றோருக்கு, ஒருவருக்கோ இருவருக்கோ உங்களால் எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு உணவு தானம், உடை தானம் நீங்கள் கொடுப்பது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றுங்கனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நண்பர்களே, இந்த பதிவு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான். இது கோச்சாரத்தில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சூப்பரான பலனாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை முக்கியமான முடிவெடுக்கும் போது உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைங்க. இந்த பதிவு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்திற்கான ஒரு சிறப்பான பலனாகவும் விழிப்புணர்வான பதிவாகவும் இந்த மாதத்திற்கான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. இது போன்ற ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.